அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள், அதற்கான தீர்வு அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு குடும்ப நண்பரை சந்தித்தோம். அவருக்கு வயசு 60 இருக்கும். ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறாரு. மகளுடைய பிள்ளைங்களை, அதாவது இந்த புதுசாக பிறந்த பேர பிள்ளைங்கள்ட்ட தினசரி சில மணி நேரம் அவங்க செலவு செய்கிறேன்னு சொன்னார். 3 பேர பிள்ளைங்க, மகளும் மருமகனும் இங்கே இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்காங்க. அப்போ மருமகன் 2 பேருமே வேலைக்கு போகிறதுனால பக்கத்து வீட்டிலே இருக்க இவங்களை அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறது இவங்களுக்கு ஒரு வேலை, என்ன ஒரு சுகமான சுமைன்னு வச்சுக்கோங்களேன். when we are in 50s, 60s or 70s, we are acting as a parent for the newly born children. என்ன இது மாதிரி ஊர் உலகத்தில் இந்த மாதிரி மக்களுடைய பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய தாத்தா பாட்டிங்க எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கலாம். இப்போ காசு பணம் நல்லா நிறைய வசதி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, மேடு வச்சு பார்த்துக்கிறாங்க. ஆனால் நான் இங்கே சொல்ல போகிற விஷயம் வேறு. அதாவது நம்ம நண்பர் இருக்கார், அவர் தான் இங்கே நான் சொல்ல போகிற கதையுடைய உண்மையான ஹீரோ. பேர் ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த உண்மை கதை யாருடையதோ அப்படின்னு நினச்சி நம்ம கேட்கலாம். அல்லது நான் சொல்ல போகிற உண்மை கதையில் சில காட்சிகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அல்லது நடக்கிற விஷயமாக கூட இருக்கலாம். அதுக்கு அடியேன் பொறுப்பு இல்லை. ப்ளீஸ் லிசன் த சப்ஜெக்ட்ஸ் ஓன்லி. இப்போ நம்ம ஹீரோ, அதாவது நான் இப்போ சொல்ல போகிற உண்மை கதையில் உள்ளவர் தன்னுடைய மகளுடைய பிள்ளைங்களை கவனிக்கிறாரு. டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரனோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறார். அவர் 20 வயசு 40 50 வயசில் இருந்தப்போ தன்னுடைய மனைவியோட வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பிள்ளைங்களை கவனித்ததே இல்லையா. தட் இஸ் எவ்ரி மேன்ஸ் லைஃப். அவர் தினசரி வேலை வியாபாரம் அப்படின்னு பிஸி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. வாரத்தில் ஒரு நாள் தான் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய பார்ப்பார். இவராவது பரவாயில்ல, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சில வருஷங்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்ப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஸோ மெனி பீப்புள்ஸ் லைஃப். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்ததே இல்லை. தன்னுடைய மகள் கஷ்டப்படும் போது தான், ஏன்னா அவருடைய ஓன் டாட்டர். ஸோ அவர் அந்த வழியை உணர்றார். இப்போ தான் தெரியுது, அந்த காலத்தில் நம்ம அம்மா அத்தம்மா பாட்டி அக்கா தங்கைங்க எல்லாம் அவங்கவுங்க பிள்ளைய வளர்க்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் உணர்கிறேன் அப்படி சொல்லி அவர் கண் கலங்கி சொல்கிறார். ஹீ இஸ் டெல்லிங் மீ. அதாவது நம்ம ஆண்களாகிய நாம் படிக்கிற காலத்தில் படிப்புன்னு அலைகிறோம், நல்ல விஷயந்தான். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், அதை மறக்க முடியாது. அப்புறம் வேலை வியாபாரம் அப்படின்னு வாழ்க்கை போடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி ஹூ இஸ் டேக்கிங் மேஜர் ரெஸ்பான்சிபிள் ரோல், அவங்க வந்துடுறாங்க. சிலருடைய வாழ்க்கை உள்நாட்டு வாழ்க்கை, சிலருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை. இந்த கால ஓட்டத்தில் ஊர் உலகம் அரசியல் சினிமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிற நம்ம வீட்டுக்குள்ளே அம்மா அக்கா பாட்டி அப்புறம் தன்னுடைய மனைவி இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்வியல் போராட்டங்களை எப்படி கடந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். படிங்க, வேலை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க. ஆனாலும் தினசரி அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள தாய்மார்கள்ட்ட அவங்களுடைய வழிகளை பற்றி பேசினாலே போதும். சில பெண்களுக்கு இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகரமான ஆண்கள் பேசினாலே அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. இப்படி இல்லாததுனால சில பெண்கள் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் உடைச்சிட்றாங்க. குற்றம் அவர்களுடையது இல்லை, அவர்களுக்கு வழிகாட்டாத நம்முடையது தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆணும் உணரணும். நம்ம நண்பர் இப்போ 60-65 வயசில் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த புரிதல் எனக்கு ஏற்படுறதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இந்த கருத்துக்களை நம்ம இப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவங்கள்ட்ட சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் ஒரு மகிழ்ச்சியான சலாமத்தான இல்லங்கள் வரும். அதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். காலம் கடந்த பிறகு வர்ற ஞானத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதைத்தான் பெரியவங்க அனுபவஸ்தர்கள் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பெரியவங்கள்ட்ட அவங்க பட்டு அனுபவித்தவங்கன்னு சொல்கிறாங்களே, இது போன்ற அனுபவங்கள் தான் அவங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். பெரியவங்களுடைய வாழ்க்கை பாடத்திலிருந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் அமைதியாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.